இயேசு கிறிஸ்துனுடைய சிறு வயது முதல் 2 வருஷ ஊழியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். இப்போ 3வது வருஷ ஊழியத்துல மீதி உள்ள 1½ வருஷ ஊழியத்தை குறித்து நாம இப்ப பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இஸ்ரவேலினுடைய ஊரை குறித்த ஒரு சின்ன அறிமுகம். இங்க தான் நம்ம இருக்கிறோம். அங்க தான் இஸ்ரவேல் இருக்குது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல இருந்த இஸ்ரவேல். ரோமர்கள் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த இடங்களெல்லாம் அவங்க பிடிச்சு வச்சிருந்தாங்க. அதுல இஸ்ரவேலும் ஒரு நாடாக இருந்தது. இஸ்ரவேல் நாட்டில் இருந்த பகுதிகள் யூதேயா, சமாரியா, கலிலேயா, தெக்கப்போலி, பெராயா. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நீர்நிலைகள் கலிலேயா கடல் மற்றும் சவக்கடல். அதுக்கப்புறமா யோர்தான் நதி, எர்மோன் மலையில இருக்கக்கூடிய பனிகள்லாம் உருகி அதன் மூலமா இந்த நதி புறப்பட்டு வந்து சவக்கடல்ல வந்து சேருது. இதுதாங்க இஸ்ரவேலுடைய நில அமைப்பு. இது மலைகள், பள்ளத்தாக்குகள் நிறைந்த ஒரு ஊராக இருக்குது. யூதேயால தான் எருசலேம் இருக்குது. எருசலேம்ல இருக்கிற மலைக்கு கீழே தான் எரிகோ இருக்குது. இங்க தான் யோர்தான் நதி எர்மோன் மலையில துவங்கி சவக்கடல்ல வந்து முடியுது. இந்த படத்தை பாருங்க. இங்க தான் எருசலேம் இருக்கும். அங்கிருந்து கீழே வந்தா எரிகோ இருக்கும். அதுக்கு பக்கத்துல தான் சவக்கடல், யோர்தான் நதி இருக்கும். இயேசு தன்னுடைய அதிகபட்சமான ஊழியத்தை இஸ்ரவேலுடைய வடக்கு பகுதியில செஞ்சாரு. அவர் கலிலேயாவை சுத்தி ஊழியம் செஞ்சாரு. கப்பர்நகூம தன்னுடைய ஊழியத்தினுடைய தலைமையிடமா மாற்றிட்டாரு. ஏன்னா இந்த கப்பர்நகூம் 3 கண்டங்களை இணைக்கிற ஒரு சர்வதேச வழிபாதையினுடைய முக்கியமான இடமா இருந்தது. கப்பர்நகூம் வழியா ஒவ்வொரு நாளும் நிறைய வியாபாரிகளும் பயணிகளும் போறதும் வர்றதுமா இருந்தாங்க. தேவ ராஜ்யத்தை குறித்த செய்தி இதன் மூலமா 3 கண்டத்துக்கும் போய் சேர்ந்தது. இஸ்ரவேலில் இருந்த மத தலைவர்கள் சதுசேயர், பரிசேயர், ஜெபாலய தலைவன், வேதபாரகர், இஸ்ரவேலின் மூப்பர். பரிசேயரும் வேதபாரகரும் சடங்காச்சார முறைப்படி தங்களுடைய கையை கழுவலனா சாப்பிட மாட்டாங்க. தங்கள் முன்னோருடைய பாரம்பரியங்களை அதிகமா கடைபிடிப்பாங்க. அவங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தா கை கழுவாம சாப்பிட மாட்டாங்க. அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுறதும் அல்லாம வேறு அநேக ஆசாரங்களையும் அவங்க கை கொள்வாங்க. இயேசு புகழ் பெற்றவரா மாறினதுனால அவருக்கு நிறைய எதிரிகள் உண்டாயிட்டாங்க. ஒரு நாள் இயேசு மக்களுக்கு போதிச்சுட்டு இருக்கும்போது எருசலேமிலிருந்து வந்த பரிசேயரும் வேதபாரகரும் மக்களோடு கூட இயேசுவை சுத்தி நின்றுட்டு இருந்தாங்க. பரிசேயரும் வேதபாரகரும் கை கழுவுறதை பத்தி கேள்வி கேட்கிறாங்க. அப்பொழுது சில சீஷர்கள் கை கழுவாம சாப்பிடுறத அவங்க பார்த்தாங்க. உங்க சீஷர்கள் ஏன் முன்னோர்களோட பாரம்பரியத்தை கை கொள்ள மாட்டாங்க? நீங்க எல்லாரும் கடவுளோட கட்டளையை விட்டுட்டு நீங்க எல்லாரும் மனுஷ போதனையை தான் செய்றீங்க. உங்க வாய்க்குள்ள போறது தான் உங்களை அழுக்குப்படுத்தாது. உங்க வாயிலிருந்து வெளியில வருதுல, அதுதான் உங்களை அழுக்குப்படுத்தும். ஜீசஸ், நீங்க சொன்னது எனக்கு புரியல. வாய்க்குள்ள இருந்து போறது அழுகு பண்ணாது, வாய்க்குள்ள இருந்து வெளியேது அழுகு பண்ணும். நீங்க சொன்னீங்களா, அதோட அர்த்தம் எனக்கு புரியல. ஓ, அதுவா? வாய்க்குள்ள இருந்து வெளியே வருது அது என்னன்னா கெட்ட சிந்தனையும் கெட்ட இருதயம். நமக்குள்ள கெட்ட சிந்தனையும் கெட்ட இருதயம், பொறாமை, பேராசை, தீமை, ஏமாற்றுவது, ஒழுக்கக்கேடு, கொலை, முட்டாள்தனம், ஆணவம், விபச்சாரம்,
இது எல்லாம் தான் நமக்குள்ள இருக்கிற அழுக்கு. இதுதான் நம்ம வாயிலிருந்து வெளியே வருது. இதுதான் நம்மளை அழுக்கப்படுத்தும். ஓ அப்படியா? இயேசு கப்பர்நகூமிலிருந்து இருந்து தீருவுக்கு போகிறார். அங்க கானானிய ஸ்திரீனுடைய பேய் பிடிச்ச பொண்ணை சுகப்படுத்துறார். அதுக்கப்புறம் அங்கிருந்து தெக்கப்போலிக்கு போய் காது கேட்காத ஒருத்தனை சுகப்படுத்துறாரு. 4000 பேரை போஷிக்கிறாரு. அதுக்கப்புறம் மக்தலாவுக்கு போறாரு. மக்தலாவில இருந்து கலிலேயா கடல்ல படகுல போறாரு. பரிசேயர்கள் சதுசேயர்களுடைய போதனைகளை குறித்து இயேசு எச்சரிக்கிறார். நீங்க எல்லாரும் பாரிசீஸ் அண்ட் சாதுசீஸோட டீச்சிங்ஸை எதுவும் கேட்க கூடாது. அவங்க எல்லாரும் தப்பா போதிக்கிறாங்க. பாரிசீஸும் சாதுசீஸும் பைபிள் இருந்து சொல்லி தரல, அவங்க சொந்தமா சொல்லி தராங்க. அவங்க போதனை எல்லாமே மனுஷ போதனையா இருக்குது. அதனால அவங்க டீச்சிங்ஸ்ல இருந்து கேர்ஃபுல்லா இருங்க. படகுல போய் இறங்கி அங்கிருந்து பெத்சைதாவுக்கு போறாங்க. அந்த இடத்துல ஒரு குருடனை சுகப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் இயேசு செசரியா பிலிப்பி திசைகளில் வந்தபோது பேதுருனுடைய அறிக்கை. என்னை பத்தி மக்கள் என்ன சொல்றாங்க? உங்களை ஜான் த பேப்டிஸ்ட்னு சொல்றாங்க. உங்களை எலைஜான்னு சொல்றாங்க. உங்களை ஜெரமியான்னு சொல்றாங்க. உங்களை அந்த காலத்து ப்ராஃபெட்னு சொல்றாங்க. என்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க தான் மெஸ்ஸையா. நீங்க ஜீவனுள்ள தேவனோட மகன். இது எங்க அப்பா தான் உனக்கு காமிச்சாரு. அந்த நேரம் முதற்கொண்டு இயேசு தன்னுடைய மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் தன்னுடைய சீஷர்களுக்கு விளக்கி சொல்ல ஆரம்பிச்சாரு. இயேசு செசரியா பிலிப்பில வந்தபோது இயேசுவின் மரணம் உயிர்த்தெழுதல் குறித்த முதலாம் முன் அறிவிப்பு. நான் நிறைய விஷயத்துல கஷ்டப்பட போறேன். என்னை எல்டர்ஸ், சீஃப் பிரீஸ்ட், டீச்சர்ஸ் ஆஃப் த லா என்னை ஒதுக்குவாங்க. என்னை கொலை பண்ண போறாங்க. ஆனா நான் 3ஆவது நாள் நான் உயிரோட எஞ்சிப்பேன். நீங்க சாவக்கூடாது. அப்பால இப்போ சாத்தானே, நீங்களாம் எப்படி யோசிக்கிறீங்க? மனுஷ மாதிரி யோசிக்கிறீங்க, கடவுள் மாதிரி யோசிங்க. 8 நாள் கழிச்சு இயேசு பேதுரு, யாக்கோபு, யோவான ஒரு உயரமான மலைக்கு கூட்டிட்டு போறாரு. மறுரூபமாகுதல். செசரியா பிலிப்பிக்கு மேலதான் எர்மோன் மலை. அதுதான் இஸ்ரவேல்லையே உயரமான மலை. எர்மோன் மலை பனிக்காலத்துல இப்படிதான் இருக்கும். இயேசு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசிச்சது. அவருடைய துணியும் ரொம்ப பளிச்சுன்னு வெண்மையா இருந்தது. அதுக்கப்புறம் இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்றத பத்தியும் எருசலேம்ல நிறைவேற போகிறத பத்தியும் மோசேவும் எலியாவும் இயேசு கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஒரு மேகம் அவங்கள மூடிச்சு. இவர் என்னுடைய நேசகுமாரன்,
இவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள்னு ஒரு சத்தம் அந்த மேகத்திலிருந்து வந்துச்சு. இயேசு மலையிலிருந்து இறங்கி வந்த உடனே ஒரு பிசாசு பிடிச்ச பையனை சுகப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் இயேசு கலிலேயாவுக்கு வராரு. கப்பர்நகூமுக்கு போகிற வழியில் இயேசுவின் மரணம் உயிர்த்தெழுதல் குறித்து 2ஆம் முன்னறிவிப்பு. என்னை காட்டி கொடுப்பாங்க, மனுஷன் கையில என்னை ஒப்பு கொடுப்பாங்க, என்னை கொலை பண்ணுவாங்க. ஆனா 3ஆவது நாள் நான் உயிரோட வருவேன். கப்பர்நகூமுக்கு போற வழியில சீஷர்கள் தங்களுக்குள்ள வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு வந்தாங்க. யார் பெரியவன்? உங்க எல்லாரோட நான் தான் ஜீசஸ் கிட்ட க்ளோஸ், நான் தான் பெரிய ஆளு. ஹலோ, ஜீசஸோட காசை என்கிட்ட தான் கொடுத்துருக்காரு, நான் தான் பெரிய ஆளு. உங்களோட நான் தான் பெரிய ஆளு. நீங்களாம் நினச்சிட்டு இருக்கீங்க பெரிய ஆளுன்னு. நான் ஜான் த பேப்டிஸ்டோட டிசைபிள், நான் தான் பெரிய ஆளு. ஹலோ, ஜீசஸோட நான் தான் க்ளோஸ், அதனால நான் தான் பெரிய ஆள். இல்ல இல்ல, நான் தான் பெரிய ஆளு. நீங்கெல்லாம் யாருமே பெரிய ஆள் கிடையாது, நான் தான் பெரிய ஆள். பொடி பசங்களா, உங்களோட நான் தான் வயசுல பெரியவன், நான் தான் பெரிய ஆளு. அப்போ நான் என்னவா? நான் தான் பெரிய ஆளு. என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? என்ன பேசிட்டு வந்துட்டு இருந்தீங்க? எல்லாம் உட்காருங்க. நீங்க எல்லாரும் பெரிய ஆளா இருக்கணும்னா நீங்க இந்த குழந்தை மாதிரி இருக்கணும். யாரெல்லாம் பெரிய ஆளாகணுமோ அவங்க பின்தங்கி சேவை செய்யணும். அப்பதான் அவங்க பெரிய ஆளா இருக்க முடியும். கலிலேயா கடல்ல மீன் வாயிலிருந்து காசு எடுக்கிற ஒரு அற்புதத்தை இயேசு செய்றாரு. மக்களுக்கும் தன்னுடைய சீஷர்களுக்கும் பரிசேயர்களை குறித்தும் வேதபாரர்களை குறித்தும் இயேசு பேசுறாரு. இவங்க தான் பரிசேயர் மற்றும் வேதபாரகர்கள். இவங்க முன்னோருடைய பாரம்பரியங்களை கை கொள்றதுக்காக தேவனுடைய கட்டளைகளை கண்டுக்காம விட்டுருவாங்க. அவங்க வார்த்தையால தேவனை ஆராதிக்கிறாங்க, ஆனா இருதயத்திலோ அவங்க தேவனுக்கு தூரமா இருக்கிறாங்க. மக்களுக்கு மனித கட்டளைகளை கற்றுக் கொடுக்கறாங்க. அவங்க விதவைகளுடைய வீட்டை திருடுறாங்க. தங்களுடைய திருட்டுத்தனத்தை மறைக்கிறதுக்காக நீளமான ஜெபம் பண்றாங்க. நீளமான அங்கியோட மார்க்கெட்ல நடக்கிறதுக்கு பிரியப்படுவாங்க. விருந்துல முக்கியமான இடத்துல உட்கார விரும்புவாங்க. ஜெப ஆலயத்திலையும் முன்னாடி சீட்ல உட்கார விரும்புவாங்க. இதுதான் எருசலேம். இங்கதான் தேவ ஆலயம் இருக்கிறது. இவங்க எல்லாரும் தேவ ஆலயத்துல வேலை செய்யறவங்க. பிரதான ஆசாரியன், முதன்மை ஆசாரியன், ஆசாரியன், லேவியன், சேனை தலைவன், சேவகன். கூடார பண்டிகை இது அக்டோபர் மாதத்திலே கொண்டாடுவார்கள். இது அறுப்பின் பண்டிகை. யூதர்கள் 8 நாளாக இதை கொண்டாடுவார்கள். இந்த பண்டிகை ஓய்வு நாள்ல ஆரம்பிச்சு ஓய்வு நாள்ல முடியும்.
எல்லாரும் தேவாலயத்துல வந்து இதை கொண்டாடுவார்கள். இயேசுவின் சகோதரர் அவரை விசுவாசிக்கவில்லை. இன்னும் பண்டிகைக்கு கிளம்பலையா? ஆமா ஆமா, நீங்க கேலரியை விட்டு ஜூடியாக்கு போங்க. போங்க போங்க, உங்க டிசைபிள்ஸ் கிட்ட எல்லாம் போய் உங்க அற்புதத்தை காமிங்க. என் நேரம் இன்னும் வரல. ரொம்ப ஃபேமஸ் ஆகிறோம்னு நினைக்கிறவங்கலாம் இப்படி மறைஞ்சிருக்க மாட்டாங்க. உலகம் என்னை வெறுக்குது, ஏன்னா நான் அவங்க செய்யற தீமையான விஷயத்தெல்லாம் சொல்றேன். அப்ப நீங்க வரலையா? நான் வரல, நீங்க எல்லாம் பண்டிகைக்கு போங்க. இயேசு கலிலேயாவிலேயே இருந்துவிட்டார். அவருடைய சகோதரர்கள் போய்விட்டார்கள். இயேசு இந்த பண்டிகைக்கு ரகசியமா தான் போனாரு. பாதி பண்டிகை முடிஞ்சதுக்கு அப்புறம் இயேசு தேவாலயத்துக்கு போறாரு. கூடார பண்டிகையில் இயேசு தேவாலயத்துல போதிக்க ஆரம்பிச்சாரு. இவர் ஒரு நல்ல மனுஷன். இல்ல இல்ல, இவர் மக்களை ஏமாத்துறவரு. இந்த மனுஷனுக்கு எவ்வளவுலாம் அறிவு. வாவ், எங்க இருந்துதான் கத்துக்கிட்டாரோ? இவரை தானே கொல்ல பாக்குறாங்க. இவரை பார்த்தா மெசையா மாதிரி இருக்காரு. இவர் மெசையா தான். ஆமா ஆமா, இவர் மெசையா தான். இவர் பேசுறதெல்லாம் பார்த்தா மெசையா மாதிரி தான் இருக்குது. நீங்க வந்து ஜீசஸை சீக்கிரமா அரெஸ்ட் பண்ணுங்க. அவரை சீக்கிரமா அரெஸ்ட் பண்ணுங்க, இல்லைன்னா அவரை மெசையான்னு நினைச்சுப்பாங்க. இது வந்து பண்டிகை டைம், நிறைய ஜனங்களா வரும். அவர் தான் மெசையான்னு நம்பிடுவாங்க. இந்த போதனை கடவுள் கிட்ட இருந்து வருது. இது நானா சொல்லல, நான் கடவுள் கிட்ட இருந்து வந்திருக்கேன். நீங்க யாரெல்லாம் என்ன நம்புறீங்களோ அவங்களுக்கு பரிசுத்த ஆவி கிடைக்கும். இன்னும் நீங்க இயேசுவை அரெஸ்ட் பண்ணலையா? யாருமே இயேசு மாதிரி பேசல. உன்னையும் அவரை ஏமாத்திட்டாரா? அப்போ நிக்கோதேமு என்ன சொன்னார்னா, நீங்க இயேசுவை அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாருன்னு காது கொடுத்து கேளுங்க. நீங்க என்ன கேலரியில சேர்ந்தவங்களா? உன்னையும் அவர் ஏமாத்திட்டாரா? ஆமா, ஏமாத்திட்டாரா? பரிசேயரும் வேதபாரகரும் ஒரு பாவியான ஸ்திரியை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வருதல். தேவாலயத்தில் அதிகாலையில் இயேசு போதித்துக் கொண்டிருந்த போது இந்த பொம்பளை வந்து பாவியான பொம்பளை, அவ மேல கல் எறியணும்னு சட்டம் சொல்லுது. இயேசுவே, நீங்க என்ன சொல்றீங்க? ஏன் அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க. கள்ளத்துக்கு எறியணுமா? சொல்லுங்க. ஏன் அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க சொல்லுங்க, இப்பவே சொல்லுங்க. இங்க பாவம் செய்யாம யாராவது இருந்தீங்கன்னா முதல் கல்ல அவ மேல தூக்கி போடுங்க. அவங்கெல்லாம் எங்க போனாங்க? உன்னை யாரும் தண்டிக்கலையா? இல்ல ஆண்டவரே. அப்ப நானும் உன்னை தண்டிக்கல. போ, உன் பாவமான வாழ்க்கையை விட்டு போ. இயேசு மறுபடியும் தேவாலயத்திலே போதித்தார். பிதாவை குறித்த போதனையை யூதர்களால புரிஞ்சிக்க முடியல. அதனால அங்க ஒரு சின்ன குழப்பம் வருது. இயேசுவை கல்லெறிய கற்களை எடுக்கிறாங்க. ஆனா இயேசு மறைஞ்சி தேவாலயத்தை விட்டு அவர் போயிடுறாரு. என்னோட போதனை கேட்டு பண்றவங்க தான் என்னோட சீஷர்கள். யாரெல்லாம் கடவுளுக்கு சொந்தமானவங்களோ அவங்க கடவுள் சொல்றதை செய்வாங்க. யாரெல்லாம் என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க மரணத்தை பார்க்கவே மாட்டாங்க.
நீங்க என்ன எங்க அப்பா ஆபிரகாமோட பெரிய ஆளா? உங்களுக்கு இன்னும் 50 வயசு கூட ஆகல. கல்ல தூக்கி எறிங்கடா. நீ பிசாசு பிடிச்சவ. அதுக்கப்புறம் இயேசு தேவாலயத்திலிருந்து இறங்கி கீழே வராரு. அன்றைக்கு ஓய்வு நாளாக இருந்தது. ஓய்வு நாள் அன்னைக்கு சீலோவாம் குளத்துல ஒரு பிறவி குருடனை சுகப்படுத்துறாரு. இப்போ இயேசு பரலோகத்துக்கு போவதற்கான நேரம் வந்துடுச்சு. அவருடைய கலிலேயா ஊழியம் முடிவுக்கு வருது. இப்போ அவரு எருசலேமுக்கு தன்னுடைய பயணத்தை துவக்கிறாரு. கலிலேயா சமாரியா எல்லைகளில 10 குஷ்டரோகிகளை இயேசு சுகப்படுத்துறாரு. எருசலேமுக்கு போற வழியில சமாரியாவில் இருக்கிற பட்டணத்துக்கு தன்னுடைய தூதர்களை அவர் அனுப்புறாரு. அவர் வரப்போறத பத்தி அவங்களுக்கு சொல்றதுக்காக இவங்களை அனுப்புறாரு. சமாரியர்கள் இயேசுவை ஒதுக்குதல். ஏய், நீங்க என்ன இந்த கிராமத்து பக்கம்? அப்படியே போயிடுங்க. இயேசு இந்த கிராமத்துக்கு வர போறாரு. அவர்தான் ஜெருசலேம் போறாருல, அப்படியே போட்டுமே. அவரெல்லாம் இந்த ஊர்ல சேர்த்துக்க முடியாது. ஏ போ போ போ, கிளம்பு கிளம்பு. ஆமா கிளம்பு கிளம்பு. ஜீசஸ், அவங்க நம்ம ஊர்ல சேர்த்துக்க மாட்டாங்க. சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க. இப்பவே வானத்துல இருந்து கீழே நெருப்பை கொண்டு வரட்டுமா? அவங்க நெருப்பாரு எரிங்க எரிங்க. நீங்க என்ன பேசுறீங்க? உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கு? நான் உயிரை அழிக்கிறதுக்காக வரல, காப்பாத்துறதுக்காக வந்திருக்கேன். வாங்க நம்ம இன்னொரு கிராமத்துக்கு போவோம். இயேசு தன்னுடைய 72 சீஷர்களை அனுப்புகிறார். நான் எந்தெந்த கிராமத்துக்கு போகணும்னு நினைச்சனோ அந்தந்த கிராமத்துக்கு நான் உங்களை அனுப்ப போறேன். உங்களை எல்லாரும் 2 பேரா அனுப்ப போறேன். நீங்கள்லாம் எந்த ஊருக்கு போறீங்களோ அந்த ஒரே வீட்டில தான் தங்கணும். வேற வீடு மாறாதீங்க. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் குடிக்கணும், அதுதான் சாப்பிடணும். யாருக்காச்சும் உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு சுகப்படுத்தணும். நீங்க ஏதாவது ஒரு ஊருக்கு போனீங்கன்னா ஆண்டவரோட ராஜ்யம் உங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லுங்க. உங்களை ஏதாவது ஒரு ஊர்ல சேர்த்துக்கலன்னா உங்க கால இருக்க தூசிய தட்டிட்டு வந்துருங்க. ஆண்டவரே, உங்க நாமத்தை சொன்ன உடனே பேய்கள்லாம் எங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு. சாத்தானோட எல்லா பவர்ஸும் உங்க கையில கொடுத்துருக்கேன். பிசாசு உங்களுக்கு கீழ்ப்படிதுன்னு சந்தோஷப்படாதுங்க. உங்க பேரு பரலோகத்துல எழுதியிருக்கு, அதுக்காக சந்தோஷப்படுங்க. ஆண்டவரே, இந்த சாதாரண மக்களுக்கு, படிக்காத மக்களுக்கு, குழந்தை போல இருக்கிற மக்களுக்கு இது எல்லாமே காமிச்சிருக்கீங்க. ஆனா படிச்சவங்களுக்கும் புத்திசாலிக்கும் இதெல்லாம் மறைச்சிட்டீங்க. இயேசுவும் சீஷர்களும் சமாரியாவிலிருந்து யூதேயாவுக்கு வந்துடுறாங்க. எருசலேமுக்கு போற வழியில பெத்தானியா கிராமத்துக்கு வர்றாங்க. மரியாள் மார்த்தாள் வீட்டில் இயேசு. ஐயா, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க. ஐயா உட்காருங்க ஐயா.
மார்த்தாவுடைய சகோதரி பேரு மரியாள். அவ இயேசு கிட்ட உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கிட்டு இருந்தா. ஆனா மார்த்தா கவனிக்காம நிறைய வேலை செஞ்சுட்டு இருந்தா. அவ இயேசு கிட்ட வந்து கேட்டா, ஜீசஸ், என் மேல உங்களுக்கு அக்கறை இல்லையா? நான் மட்டும் தான் இங்க வேலை செஞ்சிருக்கேன், ஆனா என் தங்கச்சி ஹெல்ப் பண்ணல. அவளை எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுங்க. மாத்தா நீ நிறைய விஷயத்தை பத்தி ரொம்ப கவலைப்படுற. உனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தேவை. மேரி கரெக்டா தேர்ந்தெடுத்திருக்கா. அது அவகிட்ட இருந்து யாருனாலும் அதை எடுக்க முடியாது. 18 வருஷமாய் பலவீனப்படுத்துற ஆவியை கொண்ட ஒரு பெண்ணை ஆண்டவர் ஓய்வு நாளிலே குணப்படுத்துறார். பிசாசு பிடித்த மற்றொருவனை இயேசு சுகப்படுத்துகிறார். 7 விதமான நியாய தீர்ப்புகள். பரிசேயன் ஒருவன் இயேசுவை தன் வீட்டிற்கு சாப்பிட அழைக்கிறான். இயேசு சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவாம இருக்கிறத அந்த பரிசேயன் பார்த்து ஆச்சரியப்படுறான். இயேசு அவங்க மனசுல என்ன யோசிக்கிறாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டாரு. அதற்கு அவரு பதில் கொடுக்கிறாரு. உங்க எல்லாருக்குமே ஐயோ, நீங்களும் பரலோகத்துக்கு போக மாட்டீங்க, மத்தவங்களும் பரலோகத்துக்கு போக விட மாட்டீங்க. ஒரு ஆளை மாத்த உலகம் ஃபுல்லா சுத்துறீங்க. அவன் மாறின பிறகு அவனை நரகத்தின் பிள்ளையா மாத்துறீங்க. நீங்க எல்லாரும் கோயில் மேல சத்தியம் பண்ணா ஒண்ணு இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா தங்கத்து மேல சத்தியம் பண்ணா தங்கம் கொடுக்கணும்னு சொல்றீங்க. நீங்க எல்லாம் வெளியில பார்க்க நல்லா இருக்கீங்க, ஆனா உங்களுக்குள்ள திருட்டுத்தனமும் தீமையும் இருக்கு. நீங்க எல்லாரும் பார்க்க வெள்ளை அடிச்ச கல்ற மாதிரி இருக்கீங்க, ஆனா உங்க உள்ளுக்குள்ள அக்கிரமம், வேஷம். நீங்க கடவுளுக்கு காணிக்க கொடுக்குறீங்க, ஆனா நீதி, இரக்கம், உண்மை இதெல்லாம் இல்லை உங்ககிட்ட. நீங்க ப்ராஃபிட்டுக்கு, நீதிமானுக்கெல்லாம் கல்றைய டெக்கரேட் பண்றீங்க. எங்க முன்னோர்கள் மாதிரி கொலை பண்ண மாட்டோம்னு நினைக்கிறீங்க, ஆனா நீங்க கொலை பண்ணுவீங்க. இப்போ டிசம்பர் மாசம் வந்துருச்சு. இது குளிர்காலம். இந்த காலத்துல யூதர்கள் விளக்கு பண்டிகையை கொண்டாடுவாங்க. இதுவும் ஒரு 8 நாள் பண்டிகை. இது யூதர்களுக்கான ஒரு மகிழ்ச்சியின் நேரமாய் இருந்தது. இந்த பண்டிகைக்காக இயேசுவும் அவருடைய சீஷர்களும் தேவாலயத்துக்கு போனாங்க. மறுபடியும் யூதர்கள் இயேசுவை பிடிக்கணும்னு பாக்குறாங்க, ஆனா இயேசு இந்த முறையும் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுறாரு. நீங்க என்ன மெசையாவா? நீனா மெசையாவா? சொல்லு. டே தூக்குங்கடா. நீ என்ன மெசையாவா? சொல்லு. என் அப்பா நாமத்துல இந்த வேலை எல்லாமே நான் செய்யறேன். உங்க யாருக்குமே தெரியலையா நான் யாருன்னு? என் அப்பா தான் இந்த உலகத்துக்கு அமிச்சாரு. நீங்க ஏன் என் மேல கல் அடிக்கிறீங்க? நீ கடவுள்னு சொல்ற, அதனாலதான் உன் மேல கள்ள தூக்கி எறிகிறோம். ஆமா, நானும் என் அப்பா ஒண்ணுதான். அதுக்கப்புறமா இயேசு எருசலேம்ல இருந்து யோர்தானுக்கு அப்புறமா இருக்கிற பெத்தானியா போய் அங்கேயே இருந்துடுறாரு. இங்க இருக்கிற இடத்துல தான் யோர்தான் நதியில யோவான் ஸ்நானன் ஞான ஸ்நானம் கொடுத்துட்டு வந்தாரு. ஏன்பா இவரை பத்தி தானே ஜான் எல்லாரும் சொல்லியிருந்தாரு.
ஆமா, ஜான் சொன்னது எல்லாமே உண்மைதான். இந்த இடத்துல இயேசு வயித்துல பாதிக்கப்பட்ட ஒருத்தனை சுகப்படுத்துறார். இயேசு லாசருவை உயிரோடு எழுப்ப யூதேயாவில் இருக்கிற பெத்தானியாவுக்கு போறாரு. 4 நாள் கழிச்சு லாசருவை உயிரோடு எழுப்புறாரு. இதை கேள்விப்பட்ட பரிசேயரும் முதன்மை ஆசாரியரும் ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க. இந்த கூட்டம் தான் 72 பேரை கொண்ட சங்கத்தார் கூட்டம். இந்த கூட்டத்துல எல்லா மத குருமார்களும் இருப்பாங்க. யூதர்களின் மத சங்கம். பிரதான ஆசாரணியாக காய்பா தான் இந்த கூட்டத்துக்கு தலைவனா இருக்கிறாரு. எல்லாரும் இயேசுவை நம்புறாங்க. இப்படியே நம்ம விட்டுட்டோம்னா ரோமர்கள் நம்ம நாட்டை வந்து எடுத்துப்பாங்க. அவங்க நம்மளோட கோவிலையே எடுத்துப்பாங்க. ஏதாவது ஒரு முடிவு சீக்கிரமா எடுங்க. இயேசு வந்து யூத நாட்டுக்காக சாவார், போதுமா? அந்த நாள்ல அவங்க இயேசுவை கொல்லணும்னு திட்டம் போடுறாங்க. உயிருக்கு ஆபத்து இருந்தனால இயேசு அங்கிருந்து எப்ராயிம் கிராமத்துக்கு போய் அங்கே தங்கியிருந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு யோர்தான் நதியை கிராஸ் பண்ணி பெரையா ஊருக்கு போய் அங்க ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாரு. இயேசு சிறு குழந்தைகளை ஆசீர்வதித்தல். இப்ப போறீங்களா இல்லையா? சும்மா கூப்பிட்டு வந்துட்டு. நிறுத்துங்க. அந்த குழந்தைங்க எல்லாம் கூட்டுவாங்க. குழந்தைங்க எல்லாம் என்கிட்ட வரட்டும். அவங்கள நிறுத்தாதீங்க. தேவ ராஜ்யமும் அவங்களுக்கு சொந்தம். இயேசு அவங்க தலைமையில கை வச்சு அவங்கள ஆசீர்வதிக்கணுன்றதுக்காக பெற்றோர் குழந்தைகளையும் சிறு பிள்ளைகளையும் அவரிடத்துல கொண்டு வந்தாங்க. இயேசு தன்னுடைய பிரயாணத்தை எருசலேமுக்கு நேராக துவக்கின போது பணக்கார வாலிபனும் நித்திய ஜீவனும். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கணும்னா நான் என்ன செய்யணும்? நீ எல்லா கமாண்ட்மெண்ட்ஸும் கை கொள்ளணும். நான் சின்ன வயசுல இருந்தே அதான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா உன்கிட்ட ஒரே ஒரு குறை இருக்கு. உன் எல்லா சொத்தும் வித்துட்டு ஏழைகளுக்கு கொடு. அப்பதான் உனக்கு பரலோகத்துல பொக்கிஷம் இருக்கும். அதுக்கப்புறம் நீ வந்து என்னை பின்தொடரு. அப்ப நாங்க எல்லாமே விட்டுட்டு வந்துட்டுமே, எங்களுக்கு என்ன கதி? உங்க பின்னாடில வந்துட்டுமே, எங்களுக்கு என்ன கதி? எங்க வீடு, எங்க குடும்பம், எங்க வயல்லாம் விட்டுட்டு வந்துட்டுமே, எங்களுக்கு என்ன கதி? நான் உண்மையா சொல்றேன், யாரெல்லாம் எனக்காக இந்த காஸ்பலுக்காக அவங்க வீடு, நிலம், குடும்பம் விட்டுட்டு வராங்களோ அவங்க எல்லாருக்குமே 100 மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த வாழ்க்கையிலையும் கிடைக்கும், நித்திய ஜீவன்லயும் கிடைக்கும். எருசலேமுக்கு போற வழியில இயேசு அந்த 12 பேரை கூப்பிட்டு தனக்கு என்ன நடக்க போறதுன்றத அவங்களுக்கு சொல்றாரு. இயேசுவின் மரணம் உயிர்த்தெழுதல் குறித்து 3ஆம் முன்னறிவிப்பு. நம்ம எருசலேமுக்கு போக போறோம். அங்க என்ன நடக்க போகுதுன்னு நான் சொல்ல போறேன். அந்த காலத்துல ப்ராஃபட்ஸ் எழுதுனதெல்லாம் நடக்க போகுது. என்னை வந்து சீஃப் பிரீஸ்டோ டீச்சர்ஸ் ஆஃப் த லா என்னை ஒப்படைக்க போறாங்க. என்னை ரோமன்ஸ் கிட்ட கொடுக்க போறாங்க. என்னை கொலை பண்ணதுக்காக ரோமன்ஸ் என்னை கிண்டல் பண்ணுவாங்க, என்னை இன்சல்ட் பண்ணுவாங்க, என் மேல எச்ச துப்புவாங்க, என்னை அடிப்பாங்க, என்னை கொலை பண்ணுவாங்க. ஆனா நான் 3ஆவது நாள் உயிரோட எழுந்துச்சுவேன். மேல எருசலேமுக்கு போகணும்னா எரிகோ வழியா தான் போய் ஆகணும்.
இயேசு எரியோக்குள்ள நுழையும் போது பர்த்திமேயு என்ற ஒரு குருடனை அவர் சுகப்படுத்துறாரு. வரி வசூலிக்கிறவனாகிய சகேயு. இயேசு எரிகோக்குள்ள போயிட்டு இருக்கும்போது அவன் குள்ளமா இருந்ததுனால அவனால இயேசுவை சரியா பார்க்க முடியல. ஜாக்கியஸ், சீக்கிரம் கீழே இறங்கி வா. இன்னைக்கு நானு உன் வீட்டுல நான் தங்க போறேன். இவர் என்ன பாவி வீட்டுக்கெல்லாம் போறாரு? ஆண்டவரே, இங்க பாருங்க. ஆண்டவரே, என்னோட பாதி சொத்தை நான் ஏழைங்களுக்கு கொடுக்க போறேன். நான் யாராவது ஏமாத்திட்டேன்னா அவங்களுக்கு 4 மடங்கு திருப்பி கொடுத்துடுறேன். இன்னைக்கு நீயும் உன் குடும்பமும் சேவ் ஆயிட்டீங்க. இப்போ இயேசு எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு போக ஆரம்பிச்சாரு. யூதர்களுடைய பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்கான நேரம் நெருங்கிடுச்சு. பஸ்கா பண்டிகை வரப்போது. இயேசு வருவாரா? இன்னும் 6 நாள் தான் இருக்கு பண்டிகைக்கு. எல்லாரும் சுத்திகரிப்புக்கு வந்துட்டாங்க. இயேசு இன்னும் வரலையே. அவர் வருவாரா? இயேசுவை சீக்கிரமா கண்டுபிடிங்க. எங்க கிட்ட வந்து நீங்க சீக்கிரமா சொல்லுங்க. அப்பதான் வந்து அவரை அரெஸ்ட் பண்ண முடியும்.